நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. அப்படியே கிளாஸ்க்குள்ள போயிரும். மைக் அப்படியே மியூட் போட்டுருங்க மகும். இருக்கப்பட்டாங்க 2 பேரும் மைக்க மியூட்ல போடுங்க. ஸோ இந்த கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா மைக்க மியூட்ல போடுங்க. யார் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்க பாருங்க. ஆண்டோனி ப்ரோ மைக்க மியூட்ல போடுங்க ப்ரோ. ஆண்டோனி ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி 3 சுமால் இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்றது. இப்போ இது 3 சுமால் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? இப்போ தொடர்ச்சியா வந்து சுமால் வந்து வரிசையா போயிருக்கு. 3 வாட்டி சுமால் வந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு டைமிங் ஓடிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து நம்மளுக்கு தெரியும். இது வந்து பிக் வருதா, ஸ்மால் வருதா நம்ம அதுக்கு அடுத்து வந்து கெஸ்ஸிங் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்மால் ஆகுது. இப்போ இது 4 ஸ்மால் நமக்கு கன்ஃபார்ம் ஆகல. அப்ப 4 ஸ்மால் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்? ஆப்போனன்ட் வரணும். கரெக்ட்டுங்களா? பிக் வந்தா மட்டும் தான் இது 4 ஸ்மால் சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதே கான்செப்ட் தான் நம்ம இங்க போவோம். ஸோ கேமுக்குள்ள தொடர்ச்சியா 3 வாட்டி சுமால் வரத நீங்க பாத்தீங்க வைங்க. கண்டினியூஸா 3 வாட்டி சுமால் வந்துச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது 3 சுமால் தானா இல்ல சுமால் போயிட்டே இருக்குமா சொல்லிட்டு. இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? இது 3 சுமால் தானா இல்ல என்ன போயிட்டே இருக்கா சொல்லி நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான். ஸோ 3 ஸ்மால் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பாக்குறோம். வெயிட் பண்ணி பார்க்கச்சுன்னு பாத்தீங்கன்னா பிக் வருது. ஸோ அப்போ பிக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கீழே பாக்குறோம். பிக் கீழே எத்தனை சுமால் இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். பிக் கீழே எத்தனை சுமால் இருக்கு? 3 சுமால் இருக்கு. ஸோ 3 சுமால் வந்து ஒரு பிக் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பிக்குக்கு வந்து பெட்டிங் பண்றோம். பிக்குக்கு நம்ம வந்து பெட்டிங் பண்ணிச்சு இந்த பிக் ப்ராஃபிட் ஆச்சுன்னா நம்ம அடுத்தது நம்ம சுமாலுக்கு வந்து பெட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எத்தனை பெர்சன்டேஜ்? இது 90%. அதே மாதிரி இப்போ 3 சுமால் என்ன ஆகுது? 4 சுமாலா கன்வெர்ட் ஆகுது. இப்போ கேமுக்குள்ள கன்வெர்ட் ஆச்சு பாத்தீங்களா? 4 சுமாலா கன்வெர்ட் ஆச்சு இல்ல இப்போ. இங்க பாருங்க. இப்போ 4 சுமால் ஆகுது. இப்போ 4 சுமால் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 4 வாட்டி சுமால் வந்து ஒரு பிக் வந்துட்டு. அப்போ பிக்கு கீழ எத்தனை சுமால் ஆச்சு? 4 சுமால் சொல்லி நமக்கு தெரியுது. அப்போ இதே மாதிரி தான் கேமுக்குள்ள தொடர்ச்சியா 4 வாட்டி சுமால் வந்து ஒரு பிக் வந்துச்சுன்னா நம்ம யாருக்கு மூவ் பண்ணணும் அடுத்தது? சுமாலுக்கு தான் மூவ் பண்ணணும். சுமாலுக்கு மூவ் பண்ணுச்சு இந்த சுமால் பாஸ் ஆச்சுன்னா அடுத்த சுமாலுக்கு நம்ம வந்து மூவ் ஆன் வந்து பண்ணலாம். இது எத்தனை பெர்சன்டேஜ்? இதுவும் 90%. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் 3 சுமாலுக்கு வெயிட் பண்ணோம். அதே மாதிரி 4 சுமால் ஆச்சு. 4 சுமால் வந்ததுக்கு அப்புறம் 4 சுமாலுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். 4 சுமால் தான் பார்த்தீங்கன்னா 5 சுமாலா கன்வெர்ட் ஆகுது. அதே தான் கேமுக்குள்ள எத்தனை வாட்டி வேணாலும் சுமால் வந்து வரலாம். எத்தனை வாட்டி வேணாலும் பிக் வந்து வரலாம். 10 வாட்டி வரலாம், 12 வாட்டி வரலாம், 15 வாட்டி வரலாம், 20 வாட்டி கூட வரலாம். ஆனா எத்தனை வாட்டி வந்திருக்கு சொல்லிட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஆப்போனன்ட் வந்தா மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ 4 சுமால் தாண்டி 5 சுமால் வருது. 5 சுமால் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். மணி ப்ரோ வந்து சார்ட் பேப்பர்ல வந்து 5 சுமாலுக்கு அப்புறம் ஒரு பிக் வரும்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்ப பிக் வருதா இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணி பாக்குறீங்க. வெயிட் பண்ணி பார்க்கச்சு பாத்தீங்கன்னா யார் வராப்ல உள்ள பிக் வந்து என்ட்ரி கொடுக்குறாப்ல. பிக் என்ட்ரி வந்துச்சுன்னா அப்ப பிக்கு கீழே எத்தனை சுமால் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணும். 5 சுமால் இருக்குப்பா. சரி கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. 5 சுமால் வந்து ஒரு பிக் வந்துச்சுன்னா நம்ம யாருக்கு பெட் பண்ணணும்? பிக்குக்கு வந்து பெட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதே இது ஃபண்ட் நம்ம லெவல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்க 2 பேத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபண்ட் லெவல் மேனேஜ்மெண்ட்னா நம்மகிட்ட காசு ஒரு 5 லெவலுக்கு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபா இருக்கு. 50 ரூபா நம்ம வந்து பெட்டிங் பண்றோம்னா அந்த 50 ரூபா லாஸ் ஆயிட்டு வைங்க. டக்குன்னு போயிட்டு நீங்க 40 ரூபா பெட் பண்ணிட்டா 10 ரூபா பெட் பண்ணிட்டா அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா என்ன ஆகும்? டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ 10 ரூபா வச்சு ஐயோ 50 ரூபா போச்சுப்பா நம்ம வந்து 10 ரூபா வச்சே விளையாடிப்போம் அப்படி சொல்லிட்டு மூவ் பண்ணீங்கன்னா அப்ப எத்தனை வாட்டி பெட்டிங் பண்ணும்? 6 வாட்டி பெட்டிங் பண்ணும். ஏன்னா ஒரு பெட்டிங் பண்ணுச்சு நம்மளுக்கு டாக்ஸ் போகுது இல்ல. அப்ப 6 வாட்டி நீங்க வின் எடுத்தாதான் அந்த 50 ரூபா லாஸ் ரெக்கவர் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ 50 ரூபா லாஸ் ஆச்சுன்னா 50 நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டி கட்டணும். இதுதான் லெவல் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்றது. எக்ஸாம்பிள் இப்ப 50 ரூபா லாஸ் ஆகுதுன்னா நீங்க 60 ரூபா கட்டலாம், இல்ல 80 ரூபா கட்டலாம், இல்ல டைரக்டாவே 2x ப்ராஃபிட்ல வந்து 100 ரூபீஸ் வந்து பெட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 50 ரூபா லாஸ் ஆகுதுன்னா செகண்ட் லெவல் எவ்வளவு? 100. அதுக்கடுத்து நம்ம தேர்ட் லெவல் எவ்வளவு? 200. ஃபோர்த் லெவல் எவ்வளவு? 400. ஃபிஃப்த் லெவல் எவ்வளவு? 800. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு ஆச்சு? 1550 ரூபா. ஸோ நம்ம டெபாசிட் அமௌண்ட் 1500 ரூபாய்க்கு மேல உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? செக்கிங் அண்ட் ஆவரேஜ் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். காசு நம்ம வந்து எப்படின்னா சில நேரம் நம்ம பார்ப்போம் கேமுக்குள்ள இந்த என்னடா இந்த இடத்துல வந்து பிக்கு வந்த மாதிரி இருக்கு. போன வாட்டி இந்த இடத்துல பிக்கு பார்த்தேன், இந்த இடத்துல போன வாட்டி சுமால் பார்த்தேன், நம்ம ஆனா ட்ரை பண்ணலாமா நம்ம மனசுக்குள்ள தோணும். ஆனா பெட்டிங் பண்ண மாட்டோம். கரெக்ட்டுங்களா? ஸோ உங்கள்கிட்ட காசு அதிகமா இருக்கு பட்சத்துல கேமுக்குள்ள தொடர்ச்சியா 3 வாட்டி சுமால் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த பிக்குக்கு வந்து செக்கிங் அண்ட் ஆவரேஜ் வந்து பண்ணிக்கலாம். செக்கிங் அண்ட் ஆவரேஜ்னா என்ன மணி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து காசு கம்மியா வந்து பெட்டிங் பண்றது, செக் பண்ணி பாக்குறது. ஓகே, ஸோ அது எவ்வளவா இருக்கணும்? அந்த செக்கிங் அமௌண்ட் 50 ரூபாய்க்குள்ள இருக்கணும். அது யார் பெட் பண்ணலாம்? காசு 1500 ரூபாய்க்கு மேல வச்சிருக்கப்பட்டவங்க வந்து செக்கிங் வந்து பண்ணிக்கலாம். காசு 1500 ரூபாய்க்கு கம்மியா வச்சிருக்கப்பட்டாங்க செக்கிங்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? காசு 1500 ரூபாய்க்கு மேல வச்சிருக்கப்பட்டாங்க செக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ செக்கிங் அமௌண்ட் எவ்வளவு அண்டர் 50 ருபீஸ். அண்டர் 50 ருபீஸ்னா யாரெல்லாம் இருக்கா? 10 ரூபா இருக்காப்ல, 20 ரூபா இருக்கு, 30 இருக்கு, 40 இருக்கு, 50 ரூபா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.